எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ மொடவாட்டுக்கால் சூப்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு மொடவாட்டுக்கால் ஒரு 1/4 கிலோ கண்டு வாங்கியாச்சு. அதை எடுத்து தனியாக ஒரு கத்தியை வச்சு இஞ்சி சீவுற மாதிரி சீவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து சீவிட்டு உள்ளக்க வெள்ளையாக இருக்கும், வெளியே ப்ரௌன் கலரில் இருக்கும். அந்த நல்லா கழுவிடணும். நல்லா தண்ணியை வச்சு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் அதை துண்டு துண்டாக சாப்பிங் போர்டில் வச்சு துண்டு துண்டாக வெட்டி எடுத்துக்கோங்க. இது விருந்தார் ஆட்சி சமையல் தமிழ். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. இந்த மாதிரி துண்டு துண்டாக வெட்டி எடுத்துட்டு அதுக்கு மசாலா மிளகு ஒரு 5 மிளகு எடுத்துக்கோங்க. 3 பூண்டு, அதுக்கப்புறம் ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் எடுத்து அந்த மொடவாட்டுக்கால் வெட்டி வச்சதை தண்ணியில் நல்லா கழுவிட்டு அதையும் நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. மிக்ஸியில் 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. போட்டு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்து தனியாக ஒரு குக்கரில், இது 3 லிட்டர் குக்கரு, நீங்கள் 2-2.5 லிட்டர் கூட எடுத்துக்கலாம். 3 லிட்டர் குக்கரில் 1 லிட்டர் தண்ணியை எடுத்து ஊற்றிக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. கேஸ் ஸ்டவ்வில் வச்சுட்டு ஆவி வந்தோடனே வெயிட்டை போட்டுட்டு கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் ஒரு 20 நிமிஷம் வச்சுக்கோங்க. அது பாட்டுக்கு விசில் அடிச்சுக்கிட்டே இருந்தால் நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்க. 20 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வடிகட்டுறதில் வச்சு வடிகட்டி எடுத்துகிட்டு அதை ஒரு கிணத்துல எடுத்து ஊற்றி ஸ்பூனை போட்டு எல்லோரும் குடிங்க. நல்லா கை கால் வலியெல்லாம் நல்லா குணமாகும். நன்றி. இப்போ பருப்போடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மசாலா வடை. அதுக்கு வடை செய்கிறதுக்கு மெஷரிங் கப்பில் 1/2 கப்பு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. அதை எடுத்து ஒரு கிணத்துல போட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் அதில் தண்ணி அந்த பருப்பு அளவோட ஒரு ஜான் ஜாஸ்தியாக தண்ணியை ஊற்றி நல்ல தண்ணியை ஊற்றி ஊற வச்சுருங்க. ஒரு 1 மணி நேரம். 1 மணி நேரம் கழித்து இந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டுருங்க. அதுக்கு இது வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு 20 வெங்காயம் உரித்து வச்சுக்கோங்க. பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து அதையும் வெட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஒரு 3 பச்சை மிளகாய் வெட்டி எடுத்துக்கோங்க. இஞ்சி ஒரு சின்ன துண்டு கொஞ்சம் வெட்டி எடுத்துக்கோங்க. பூண்டு ஒரு 4 எடுத்து வெட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த எல்லாத்தையும் அந்த மிக்ஸி ஜாரில் போட்டுருங்க. கொஞ்சோண்டு இது மட்டும் கடலைப்பருப்பு மட்டும் தனியாக எடுத்து தனியாக வச்சுருங்க. மிக்ஸி ஜார்லேயே ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. மிக்ஸியில் போட்டால் தான் எல்லா இடத்துலையும் ஒழுங்காக அந்த உப்பு பரவி வரும். அதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு அது தனியாக ஒரு கிணத்துல வச்சுக்கோங்க. இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் வெட்டி வச்சதெல்லாம் இருக்குல்ல, அதையும் அந்த இதில் சேர்த்து எடுத்துக்கிட்டு அதை நல்லா உருண்டையாக உருட்டி ஒரு தட்டில் எடுத்து இந்த மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை அந்த உருண்டையெல்லாம் எடுத்து கையில் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கையில் நல்லா அமுக்கி எடுத்துகிட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் மீடியத்தில் வச்சுட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அந்த வடையெல்லாம் எடுத்து அதில் போட்டுருங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டு அடுத்த பக்கம் வேகிற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் 2 பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை இந்த மாதிரி கரண்டியால் எடுத்து கீழ் தட்டில் வச்சுருங்க. அதை எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுங்க. தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். நன்றி.